ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في معنى الحديث: اتقوا فراسة المؤمن. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஷஅபானுல் முஅல்லம் என்று சொல்லப்படுகின்ற மகத்தான ஷஅபான் மாதத்தை அடைந்து அதனுடைய 3வது வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். ரமலான் கரீம் என்று சொல்லப்படுகின்ற புனிதமான பரக்கத் பொருந்திய ரஹ்மத் பொருந்திய வரவேற்க தகுந்த வரவேற்க கடமையான மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் எதிர்கொண்டு இருப்பதால் இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய மனதில் நாம் பதித்து கொண்டு நம்மை நாமே துரிதமாக அமல்களில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ரமலான் மாதத்தை நாம் வரவேற்க தகுந்த வரவேற்க கடமையானவர்களில் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த வகையில் நாம் முதலில் செய்ய வேண்டியது, ஒவ்வொருவரும் நம்மை நாமே நாம் யார் என்பதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பாதையில் நாம் இப்போது நின்று கொண்டு இருக்கிறோம், எந்த பாதையில் நம்மை நிற்க சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி வாழ்ந்து காட்டி சென்று இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து சஹாபாக்கள், இமாம்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள் எல்லாம் எந்த பாதையில் இருந்து நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். காரணம், அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை பிறை பார்க்க வேண்டிய சந்தேகத்திற்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு அதை ரமலான் மாதமாக, ரமலான் மாதத்தினுடைய துவக்கமாக ஆக்கி கொடுத்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். அதற்கடுத்த நாள் நமக்கு ஆக்கி கொடுத்தாலும் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம்தான். ஆக மொத்தம் நாம் துஆ செய்ய வேண்டியது, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட புனிதமான பரக்கத் பொருந்திய ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்து, அந்த ரமலான் மாதத்திலே என்னென்ன அமல்கள் நான் செய்ய வேண்டுமோ அந்த அமல்களை நான் செய்வதற்குண்டான உடல் தெம்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் எனக்கு தந்து, அந்த ரமலான் மாதத்திலே என்னுடைய சகோதரர்களான ஏழை மக்களை எப்படியெல்லாம் நான் குளிர்ச்சிப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் நான் அவர்களுக்கு குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய
ஒரு அடியானாக என்னை நீ ஆக்கி வைப்பாயாக என்று இந்த வாரத்திலிருந்தே நாம் துஆ செய்ய வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நம்முடைய உள்ளத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சூரத்து தாரியாத் என்கின்ற அத்தாரியாத் என்கின்ற சூறாவிலே 26வது ஜுஸ்வினுடைய கடைசி சூரா, அதுக்கப்புறம் 27வது ஜுஸ்ல ஒரு 2 பக்கங்கள் வரைக்கும் அது வரும். அப்படிப்பட்ட இந்த சூறாவில அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 11 கேள்விகளை அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். நம்மை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். எப்படி கேட்கின்றான் என்று தெரியுமா? ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இரையச்சம் உடையவர்கள் யார் தெரியுமா? இரையச்சம் உடையவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்களுடைய செயல்பாடுகளில் முதல் செயல்பாடு எப்படி இருக்கும் என்று தெரியுமா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அப்படியே நம்மை ஆர்வத்தோடு அப்படிப்பட்ட இரையச்சம் உடையவர்கள் யார் என்று நம்முடைய உள்ளத்திலே நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு உற்சாகத்தோடு உள்ள ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி, அந்த இரையச்சம் உடையவர்கள் யார் தெரியுமா? ஒபில் அஸ்ஹாரிகும் யஸ்தக்பிரூன், சஹர் என்று சொல்லப்படுகின்ற ஃபஜ்ர் என்கின்ற வைகறை பொழுது உதயமாகுவதற்கு முன்பு உள்ள நோன்பு என்கின்ற கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த சஹரினுடைய உணவு சாப்பிடுகின்றோம் அல்லவா, அந்த நேரத்தில் சஹரினுடைய நேரத்தில் இரையச்சம் உடையவர்கள் யஸ்தக்பிரூன், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் இன்னைக்கு சுபுஹ் தொழுகைக்கு எழுந்து தொழுவதற்கு யோசித்து படுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய உங்களில் எத்தனை பேர் சுபுஹ் தொழுகையை தொழுதீர்கள்? உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கு சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை, அது தேவையும் கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைய நாள், இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே சுபுஹ் தொழுகையை நம்மில் எத்தனை நபர்கள் நாம் தொழுதோம்? இரவு நேரம் முழுவதும் நாம் விழித்துக் கொண்டு இருப்போம், பணம் சம்பாதிப்பதற்காக அல்லது வீணான வேடிக்கையான விஷயங்களை பார்ப்பதற்காக அல்லது வீணான பேச்சுக்களை பேசுவதற்காக நேரம் கழிந்து கொண்டு இருக்கும். நேரம் இப்படி போய்கொண்டு இருக்கிறதே, நாம் தூங்குவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லையே என்று கூட நமக்கு தெரியாமல் அப்படி இனிமையாக சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு இருப்போம். ஆனால் ஃபஜ்ர் நேரம் உதயமாகக்கூடிய அந்த சமயத்தில் தான் கண் அசர்ந்து நம்மை அறியாமலேயே தூங்குவதற்கு செல்லும். அப்படியே தொழுகையை நாம் விட்டு விடுவோம். எப்போ எழுந்திருப்போம்? அது இன்னைக்கு உள்ள சென்னை மாநகரத்தினுடைய மிகப்பெரிய சூனியம் பிடித்த ஒரு வாழ்க்கை என்னன்னு சொன்னா, 11 மணிக்கு தான் நமக்கு காலை நேரம். 11 மணிக்கு தான் நமக்கு காலை நேரம். இது சென்னை மாநகரத்தினுடைய சூனியம் பிடித்த ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம். யாருமே இதை மறுக்க முடியாது. யாருமே இதை மறுக்க முடியாது. அது காலை நேரமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அது நண்பகலுடைய நேரம். நண்பகல் என்று சொல்லுவோம், பகலினுடைய நேரத்துடைய தொடக்கம். அந்த தொடக்கத்திலே நாம் எழுந்திருத்து கொண்டு, இப்போதான்ப்பா நான் காலையில் எழுந்திருச்சேன், இனிமே தான் குளிச்சுட்டு நான் சாப்பிடணும் என்று தைரியமாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையினுடைய பின் விளைவு என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தற்ற சூனியம் மிகுந்த தர்த்தினியம் மிகுந்த வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும் என்பது குர்ஆனிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இரையச்சமுடையவர்கள், நல்லவர்கள், நாதாக்கள் யார் தெரியுமா? சஹரினுடைய நேரத்தில் எழுந்திருத்து அல்லாஹுவை பயந்து இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தந்துட்டு, அந்த இரையச்சம் உடையவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா 11 கேள்விகளை கேட்டு, இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா, அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டிருப்பான். அதில் முதல் கேள்வி, அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி,
ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம பயான் கேட்கிறது ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரமதான் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இங்கு ஜும்ஆவுடைய நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். வெறும் அஜத் இமாம் சாப் நின்று பேசுவார், தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும், ஏசிக்கு கீழே உட்காந்து நம்ம தூங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு போவோம், நிம்மதியாக இருக்கும்டா அப்படின்றதுக்காக வேண்டி இங்கே உட்கார்வதில்லை. நம்முடைய உள்ளத்தில் இமாம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பதித்து அதை அமல்களாக வெளிப்படுத்துவதற்காக வேண்டி காரியதரிசிகளாக நாம் இங்கு உட்கார்ந்திருக்கிறோம். இதனால நமக்கு என்ன வரப்போகுது? பணங்காசு வரப்போதா? இல்லைங்க. உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்காக வேண்டி நாம் அமர்ந்திருக்கிறோம். பணங்காசு என்ன? பணங்காசு இருந்தா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருமா? நிம்மதி கிடைக்குமா? பணங்காசுகளை கோடி கோடிகளாக வைத்துக் கொண்டிருப்பவர்களிடத்தில் கேளுங்கள், நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருப்பார்கள். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்ம தான் இங்கே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம். அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். இறைநம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய உடலிற்குள் உள்ள அந்த விஷயங்களில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். நாலே வார்த்தை தான், ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். 26வது ஜுஸ்வினுடைய கடைசி பக்கத்தில் நீங்க எடுத்து பாருங்க. சூரத்துல் தாரியாத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், உங்களுடைய உடலிற்குள் உள்ள விஷயங்களில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். என்றைக்காவது நம்ம சிந்தித்து பார்த்திருக்கோமா? சிந்தித்து பார்ப்பதற்குண்டான நேரமே இல்லை என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது அறிவற்றவர்கள் தான் அப்படி சொல்வார்கள். அறிவுடையவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள், சிந்தித்து பார்ப்பார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அதை சொல்லி முடிக்கின்றான். அப்ப நம்ம இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தானே, அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இந்த 4 வார்த்தை கொண்ட ஒரு சின்ன அரை வசனம் கொண்ட இந்த வார்த்தை, ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், இந்த வசனத்திற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் 18 வால்யூம்கள்ல இதற்கு விரிவுரை எழுதப்பட்டிருக்கிறது. 18 வால்யூம். ஒவ்வொரு வால்யூமுடைய பக்கமும் 450 பக்கம். தப்சீர் தன்தாவி, தப்சீர் தன்தாவி. நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க, கூகுள்ல அடிச்சு பாருங்க, தப்சீர் தன்தாவி அப்படிங்கிற அந்த தப்சீர் விரிவுரை விளக்கம் 18 வால்யூம்ல இந்த ஒரு ஆயத்திற்கு அப்படியே மேப் போட்டு அவர்கள் எழுதி காட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த ஒரு வசனத்திற்குள்ளே அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமான விளக்கத்தை வைத்திருக்கின்றார். இன்றைக்கு அந்த ஒரு வசனத்திற்குண்டான விரிவுரையை வைத்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இன்றைக்கு அதை ஆய்வுரையாக இன்று நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மெடிக்கல் ரிசர்ச்சில் இன்றைக்கு இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து நிறைய அவர்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகளை அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதில் உள்ள ஒரு மருத்துவர் சொல்லி காட்டுகிறார். இந்த விளக்கங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த விளக்கங்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு விண்வெளி ஆராய்ச்சி, அறிவியல் கண்காட்சி என்றெல்லாம் உலகளாவிய சர்வதேச அளவில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. கைக்குள்ளேயே உலகம் இருக்கிறது. செல்போன் என்கின்ற கைபேசியில உலகத்தையே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு உள்ள அந்த விஷயத்தை பற்றி எந்த பின்புலமும் இல்லாத, எந்த அறிவியல் உடைய சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிவும் இல்லாத 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறை தூதர் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த திருமறையில் இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா
இதை கூறி காட்டுகிறான். அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மருத்துவ குறிப்புகள் இன்றைக்கு எடுக்கப்படுகிறது என்று சொல்லி காட்டுறார். ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுடைய உடலிற்குள் உள்ள விஷயங்களில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து கூறக்கூடிய அந்த விஷயத்தை இன்றைக்கு மருத்துவர் கூறி காட்டுகிறார். சொல்லி காட்டிவிட்டு அவர் 2-3 உதாரணங்களை சொல்கிற போது அவர் சொல்றாரு, எங்களுடைய தாய் தந்தையர் எங்களை வளர்க்கிற போது இப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்தோஷத்தோடு செழிப்போடு எல்லா விதமான மகிழ்ச்சியோடு உன்னுடைய குடும்பத்தோட மனைவி மக்களோட பேரன் பேத்திகளோட எல்லாரோடையும் நீ சந்தோஷமா இருக்கணும்னா 5 விஷயங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உபதேசமாக நீ எடுத்துக்க அப்படின்னு என்னுடைய தாய் தந்தையர்கள் சொல்லுவாங்க. அந்த 5 விஷயங்கள்ல அவர் சொல்றாரு, அவருடைய விஷயத்துல அவருடைய தோரணையில் அவர் சொல்றாரு, காலார நடந்து கண்ணார தூங்கி, காலார நடந்து கண்ணால தூங்கி, வாயார சாப்பிட்டு வாய் விட்டு பேசி சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்து கொள். காலார நடந்து வாக்கிங் போகணும் அப்படின்றாரு. கண்ணார தூங்கணும், தூங்குறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிடணும். வாயார சாப்பிடணும், நிம்மதியா சாப்பிடணும். வாய் விட்டு பேசணும், மற்றவங்கள்ட்ட கலந்துரையாடணும், சிரிச்சு மகிழ வேண்டும். இந்த 5 விஷயங்களும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கையாக இருக்கும், நிறைவான செல்வம் மிகுந்ததாக இருக்கும், எல்லா நேரத்திலும் நீ மகிழ்ச்சியாக செழிப்பாக நீ இருப்பாய் என்று அவர் சொல்றாரு. சொல்றாரு, இந்த 5 விஷயங்களும் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த 5 விஷயங்களையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இறக்கி அருளப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை நான் சிந்தித்து பார்க்கிற போது, ஆய்வு செய்து பார்க்கிற போது இந்த வசனத்திலிருந்து நான் அதை விளங்கி கொண்டேன். அதை தப்சீர் தந்தாவி என்கின்ற அந்த தப்சீரிலே விரிவுரையாக அதை சொல்லப்பட்டிருக்கிறது என்று மருத்துவர் நமக்கு கூறி காட்டுகிறார். என்றால் மாற்று மதத்தினர்கள் எல்லாம் நம்மளை பார்த்து எல்லாமே நம்முடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? குர்ஆன் ஒரு சடங்கு பொருள், இப்பெல்லாம் ஓத முடியுமா? நம்ம பிள்ளைங்க ஓதுனா போதும், ஹஜ்ரத் நீங்க ஓதுனா போதும், நாங்களாம் ஓத வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு அதைத்தானே நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நம்மளும் படிக்கிறது இல்லை. சரி, நம்முடைய பிள்ளை செல்வங்களையாவது மதரசாக்கு அனுப்பி நம்ம ஒழுங்கா ஓத வைப்போமா அப்படின்னு கேட்டா, ஹஜ்ரத் என் பிள்ளை 5:30 வருவான், 5:45 நீங்க விட்டுறோம். அந்த 1/4 மணி நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லி கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடணும். இதுதான் நேரம். நீங்கள் நேரத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா அப்புறமா வேற மாதிரி போயிடும், நீங்கள் இங்கே இருக்க முடியாது. இப்படி நாம் பேசக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். அந்த 15 நிமிஷத்தில் நம்ம பிள்ளை செல்வங்களுக்கு நம்ம குர்ஆனை சொல்லி கொடுத்து அவனை மனப்பாடம் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் மார்க்க விஷயங்களை எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சு அவனை நல்ல ஒரு பிள்ளையா அவனை 15 நிமிஷத்துல உருவாக்கிடணுமா? சரி, அடுத்தது நீங்க எங்கெங்க போறீங்க? கராத்தே கிளாஸுக்கு போகணும். எத்தனை மணிக்கு போகணும்? 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கராத்தே கிளாஸ், 1 மணி நேரம் கராத்தே கிளாஸ். சரி, ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு? காலையில் 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும். ஸ்கூலுக்கு 8 மணி நேரம், கராத்தே கிளாஸுக்கு 1 மணி நேரம், மேக்ஸ் டியூஷனுக்கு 1 மணி நேரம், இதற்கெல்லாம் 1 மணி நேரம் கொடுக்க தெரியுது. ஆனா நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நமக்கு ஈருலகத்திலும் நமக்கு அவசியமாக இருக்கக்கூடிய நம்முடைய கபர் வாழ்க்கையிலும் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய குர்ஆனுடைய ஞானத்திற்கு நம்ம 15 நிமிடங்கள் தான் கொடுப்பதற்கு நம்மால் முடியுது. இன்னும் சில பேருக்கு அது கூட கொடுக்க முடியாம அஜத்து வீட்டுக்கு கூப்பிட்டு ஓத வைக்கிறாங்க. அதுலேயும் சில அஜத்துங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஓத வைக்கும் போது, வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு என்ன ஓத வைக்க முடியாதுங்க, அப்படின்னா பள்ளிவாசலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னா, நீங்களாம் என்ன அஜத்து ஓதி கொடுக்க தானே இருக்கிறீங்க, ஓதி கொடுக்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, வரமாட்டீங்க என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். இன்றைக்கு அது நிதர்சனமாக நடைபெறுகிறது.
பள்ளிவாசல்ல நம்ம மதரசா நடத்துறோம், பள்ளிவாசல்ல நடக்கக்கூடிய மதரசாவிற்கு நீங்கள் வாருங்கள் என்று சொன்னா நமக்கு அத்தனை கேள்விகள் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை சிந்தித்து பார்ப்பதும் கிடையாது. அப்படி என்றால் நம்முடைய உடலிற்குள் இருக்கக்கூடிய கண்களை பற்றி நாம் எப்போது சிந்திக்க போகிறோம்? கண்கள்ல 1000 கேமராவிற்கு சமமானதான் அந்த டாக்டர் சொல்றாரு. அதே மாதிரி நம்முடைய இதயத்தில் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அதனுடைய சிந்தனை, அதனுடைய எண்ணங்கள் எல்லாம் அதை கொண்டுதான் நடைபெறுகிறது. நம்முடைய கால், நம்முடைய கை, எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு 1000 விஷயங்களை விட செயல்படக்கூடிய திறன்கள் நம்முடைய இறைவன் அதற்கு கொடுத்திருக்கிறான் என்று அவர் சொல்லி காட்டுகிறார். என்று சொன்னால் அதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். உஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரூன், உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்விற்கு நாம் ஒவ்வொரு நாளுமே கட்டாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தது போல 70 தடவைக்கும் மேலாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு நாளுமே 70 தடவைக்கு மேலாக பாவ மன்னிப்பு கேட்பார்கள். நபி அவர்கள் ஏன் 70 தடவை அப்படின்ற வார்த்தையை ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 70 மர்ரத்தன் 70 தடவை என்று அல்லாஹ் தஆலா ஏன் குறிப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னா, ஒவ்வொரு நாளுமே இதயத்திற்குள் 70,000 விஷயங்களுக்குண்டான தீர்வு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் அது கிடைக்க பெறுகிறது என்று மருத்துவ ஆராய்ச்சியில் சொல்லப்படுகிறது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே 70 தடவை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டினார்கள். நம்ம இன்னைக்கு ஒரு தடவை உட்கார்ந்து திக்ர் மஜ்லிஸ்ல அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியல் அஸீம் என்று சொல்வதற்கு நீங்க திக்ர் மஜ்லிஸ்ல உட்காருங்க என்று சொன்னா யாருமே உட்கார்றது கிடையாது. திக்ர் மஜ்லிஸா குர்ஆனில் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா, அதில் சொல்லப்பட்டிருக்கிறதா, இதில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி கேட்டே நாசமாகி போய்விடுகிறோம். ஆனால் திக்ர் மஜ்லிஸில் அமர்ந்து பாருங்கள், எங்கும் கிடைக்காத நிம்மதி உங்களுக்கு அந்த திக்ர் மஜ்லிஸில் கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சிந்தித்து பார்க்க சொல்லி நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட சிந்தனையோடு வரக்கூடிய ரமலான் மாதத்தை அடைந்து அதில் செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.